மற்றும் ஒரு விண்ணமுதம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள தொலைக்காட்சியின் முன்னே அமர்ந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு புதிய வாரம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த புதிய வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடந்து செல்லுகிற போது இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே கருத்துள்ள பயனுள்ள நல்ல நாட்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. ஒரு முறை நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையிலே பல கண்ணாடியினாலே செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தன. அந்த கண்ணாடி பொருட்கள் இருந்ததினாலே அந்த கடைக்கு உள்ளே போகிற போதே ஒரு விளம்பரம், ஒரு அறிவித்தல் போடப்பட்டிருந்தது. இதில் இருக்கின்ற எந்த பொருட்களையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த பொருட்களை நீங்கள் உடைத்தால் அதற்குரிய விலையை நீங்கள் தான் செலுத்த வேண்டும் என்று அழகாக பெரிதாக எழுதி போட்டிருந்தார்கள். அப்போது நான் அந்த கடைக்குள்ளே போகின்ற போது அந்த கடைக்கு ஒரு அம்மாவும் பிள்ளையும் வந்தார்கள். அந்த அம்மா பிள்ளையினுடைய கையை பிடித்து கொண்டு வருகிறார். அந்த பிள்ளையோ கையை பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி திமிரி அங்கும் இங்கும் ஓட முயற்சி செய்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். எப்படியோ அம்மாவின் கையை உதறிவிட்டு அந்த பிள்ளை கடைக்குள்ளே ஓடி அதில் இருக்கின்ற ஒரு பொருளை தட்டி அந்த பொருள் கீழே விழுந்து உடைகின்ற சத்தம் எனக்கு கேட்டது. அப்போது எனக்கு தெரியும், அந்த பிள்ளை விழுத்தி உடைத்த அந்த பொருளுக்கு அந்த அம்மா தான் பணம் கொடுக்க வேண்டி இருந்திருக்கும். அந்த பொருளை உடைத்தது அந்த பிள்ளை, ஆனால் அந்த உடைத்ததற்குரிய கிரயத்தை அல்லது விலையை அந்த கொடுக்க போவது அந்த அம்மா. அப்படியான ஏதாவது அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிறதா? நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, வேறு யாரோ ஒரு தவறு செய்கிறார், அதற்குரிய தண்டனை அல்லது அதற்குரிய பிரச்சனையை சந்திப்பது நீங்களாக இருக்கின்ற சம்பவம் நடந்திருக்கிறது. அல்லது வேறு யாராவது தான் செய்த பிழையை உங்களுடைய தலையிலே சுமத்திய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் அதை செய்யவில்லை என்று. ஆனால் இன்னொருவர் செய்த பிழையை சுமக்கின்ற ஒரு மனிதராக வெட்கி கூனி குறுகி மற்றவர்கள் முன்னே நின்ற அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கிறதா? இயேசுவை பற்றி நாங்கள் யோசிக்கின்ற போதும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு கருத்தை, ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அல்லது நம் எல்லோருடைய நம்பிக்கையின்படி அவர் பாவம் இல்லாதவர், தேவன், கடவுள், நம்மை தேடி இந்த உலகத்திலே அன்பு வைத்து நம்மை சந்திக்க இந்த உலகத்திலே வந்தவர். ஆனால் அப்படி வந்தவருக்கு நாம் என்ன செய்தோம்? அவரை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தோம். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் என்ன? நாங்கள் தவறு செய்கின்ற மனிதர்கள், அந்த தவறு செய்கின்ற நம் எல்லாருடைய தவறுக்காகவும் எந்த தவறும் இல்லாத ஆண்டவர் இயேசு தண்டனையை அனுபவித்தார். பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியான சம்பவங்களை சந்திக்கிற போது எங்களுடைய மனதிலே வருகின்ற கேள்வி, ஏன், எதற்காக எனக்கு இப்படி நடக்கிறது? நான் ஏன் இந்த பிரச்சனையை என்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறேன்? இந்த இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்காக கொண்டு போகப்பட்ட போது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே, மாற்கு எழுதின சுவிசேஷத்திலே, நற்செய்தி நூல்களிலே இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகிற போது அவர் ஏற்கனவே வாரினாலே அடிக்கப்பட்டதினாலே களைப்புற்ற ஒரு மனிதராக ஒரு மலைக்கு மேலே சிலுவையை சுமந்து கொண்டு போகிற போது அவரால் ஒரு நேரத்தில் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடக்க முடியாத ஒரு சூழல் வந்தது. அந்த நடக்க முடியாத சூழலிலே இந்த நற்செய்தி நூல்கள் அல்லது சுவிசேஷங்கள் சொல்லுகிறது, அந்த வழியே வந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் என்ற மனிதனை அந்த போர்ச்சேவர்கள் பிடித்து, நீ இந்த சிலுவையை சுமந்து கொண்டு வா
என்று பலவந்தப்படுத்தினார்கள் என்று வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அந்த மனிதன் அந்த ஊரைச் சேர்ந்தவன் கிடையாது. அந்த மனிதன் வாழ்ந்த இடம் இப்போது சொல்லப்படுகின்ற லிபியா என்று ஒரு நாடு இருக்கிறதே, வட ஆப்பிரிக்காவிலே லிபியா என்று பெயர் கொண்ட நாட்டிலே இருந்து எருசலேம் நகரத்திற்கு அவன் ஒரு யூத மனிதனாக இருந்திருக்கலாம். அப்போது அந்த யூதருடைய பண்டிகைகளிலே கலந்து கொள்வதற்காக, விசேஷமாக அவர்கள் நினைவு கூறுகின்ற பஸ்கா என்ற அந்த திருநாளிலே கலந்து கொள்வதற்காக பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு அந்த நேரத்திலே வந்திருந்த ஒரு மனிதன். அவன் பிரயாணம் பண்ணிய தூரத்தை நீங்கள் போய் இப்போதும் தேடி பார்த்தால், அவன் இருந்த லிபியாவிலிருந்து எருசலேமுக்கு வருவதாக இருந்தால் கிட்டத்தட்ட அவன் 1200 கிலோமீட்டர்கள் அவன் பிரயாணம் பண்ணி வந்திருக்க வேண்டும். இப்போது அந்த மனிதன் எருசலேமிலே இருக்கிறான். இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். இயேசு என்ற மனிதரை சிலுவையிலே அறையப் போகிறார்கள் என்ற செய்தியும் அவனுக்கு தெரிந்திருந்தது. என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அவன் அந்த இடத்திற்கு போகிறான். அங்கு பலர் இருந்தார்கள். நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்தவர்கள் பலர் இருந்தார்கள். அந்த பலரிலே ஒருவனாகத்தான் இந்த சீமோன் என்ற பெயர் கொண்ட அந்த மனிதனும் அந்த இடத்திற்கு போகிறான். ஆனால் மற்றவர்கள் யாரும் அந்த போர் சேவகருடைய கையிலே பிடிபடவில்லை. ஆனால் இந்த சீமோன் என்ற பெயர் கொண்ட இந்த மனிதன் போர் சேவகர்னாலே பலவந்தப்படுத்தப்பட்டு அவன் அந்த சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறான். இயேசுவின் சிலுவையை சுமக்க வேண்டிய குற்றம், சிலுவை அந்த கால சூழலின்படி அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய எந்த குற்றமும் அந்த சீமோனை பொறுத்தவரையிலே இல்லை. ஆனால் அவன் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நாங்கள் சந்திக்கின்ற பல சம்பவங்களைப் போலத்தான் இது இருக்கிறது. நான் காரணமாக இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே சவால்களை சந்திக்கிறேன், கஷ்டங்களை சந்திக்கிறேன். எனக்கு வருகின்ற கேள்வி, ஏன் எனக்கு இப்படி வந்தது? அந்த மனிதனும் ஒருவேளை யோசித்திருப்பான். நான் இயேசு என்ற மனிதரை சிலுவையிலே அறையப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அதை பார்க்கத்தானே நான் வந்தேன். ஏன் நான் இப்போது சிலுவையை சுமக்க வேண்டிய சூழலிலே இருக்கிறேன்? அந்த சூழலிலே இருந்து பார்க்கிற போது எதுவும் தெரியவில்லை. இயேசு சுமக்க வேண்டிய சிலுவையை, அந்த இயேசு சிலுவை சுமந்து போகின்ற அந்த சம்பவத்தை பார்க்க வந்த சீமோன் என்கிற மனிதன் சுமந்து கொண்டு போகிறான். ஏன் இப்படி நடந்தது? ஒருவேளை அவனுக்கும் அது தெரியாது. ஆனால் காலப்போக்கிலே இந்த திருச்சபையில் நடந்த சம்பவங்களை பற்றி பார்க்கிற போது, ஏனைய பவுல் எழுதிய கடிதங்களை பார்க்கிற போது, ரோமருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே 16வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பையும் எனக்கு தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் என்று பவுல் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். யார் அந்த ரூப்பு என்று சொல்லி விசாரித்து பார்த்தால், மாற்கு 15வது அதிகாரத்திலே மாற்கு நற்செய்தி நூலை, சுவிசேஷத்தை எழுதியவர் இந்த இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு கொண்டு போன போது சிலுவையை சுமந்த சீமோனை பற்றி எழுதுகிற போது அவர் எழுதுகிறார், சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புவுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துவதற்காக அந்த மனிதருடைய பெயரை சொன்னால் மற்ற யாருக்கும் தெரியாது. என்றால் அந்த மனிதன் பிரபல்யமான மனிதன் கிடையாது. அந்த மனிதன் ஒரு பெரிய காரியத்தை செய்தவனோ அல்லது பெரிய ஒரு வேலையில் இருப்பவனோ ஒரு பணக்காரனோ சமுதாயத்திலே தெரியப்பட்டவனோ கிடையாது. சாதாரணமான ஒரு மனிதன். ஆனால் அவனுக்கு 2 மகன்மார்கள் இருந்தார்கள். ஒருவருடைய பெயர் அலெக்சாந்தர், மற்றவருடைய பெயர் ரூஃபஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவர்களை
திருச்சபையில் இருந்த மக்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒருவேளை அவர்கள் ஒரு மூப்பர்களாக இருந்திருக்கலாம், வழிகாட்டிகளாக இருந்திருக்கலாம். ஆகவே மாற்கு சுவிசேஷத்தை எழுதிய மாற்கு சுவிசேஷகன் உண்மையிலே அறிமுகப்படுத்த வேண்டியது சீமோன் தான். சீமோன் என்கிற மனிதன் இயேசு சுமக்க வேண்டிய சிலுவையை சுமந்தான். ஆனால் சீமோனை அறிமுகப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவன் யார் என்று அதை வாசிக்கிறவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. அதனாலே அவன் சொல்லுகிறான், இந்த சீமோன், சிரேனே ஊரானாகிய இந்த சீமோன் என்ற ஒரு மனிதன் இருந்தானே, அந்த மனிதன் யார் என்று சொன்னால் அந்த அலெக்சாண்டர் ரூப்புவனுடைய அப்பா என்று விளங்கப்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, இந்த பவுல் எழுதுகிற போது ரூப்புவுக்கு வாழ்த்தல் சொல்லுங்கள் என்று எழுதுகிற போது சொல்லுகிறாள், நான் என்னுடைய அம்மாவை போன்றவள், சிரேனே ஊரானாகிய சீமோனின் மனைவி அல்லது ரூப்புவனுடைய அம்மா எனக்கும் அம்மாவை போன்றவள். பாருங்கள், அந்த ஒரு மனிதன் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் சிலுவையை சுமந்து போன அந்த நிகழ்ச்சி அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கை மாறிப்போனது. அவனுடைய வாழ்க்கை மாறிப்போனதுனாலே அவனுடைய குடும்பம் வாழ்க்கை மாறிப்போனது, அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறிப்போனது. அந்த மனிதன் எங்கேயோ இருந்த ஒரு ஊரில் இருந்து பல மைல்கள் பிரயாணம் பண்ணி வந்து அந்த பஸ்கா என்ற பண்டிகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எருசலேமில் இருந்து வந்த மனிதன். ஆனால் இப்போது அவனுடைய பிள்ளைகள் திருச்சபையிலே முக்கிய மூப்பர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற சில காரியங்கள் எங்களுக்கு இது நடைபெறுகிற நேரத்திலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் அந்த காரியங்களுக்கூடாக ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதற்கு இந்த கதை நல்லதொரு எடுத்துக்காட்டு. சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய பிள்ளைகள் திருச்சபையின் மூப்பர்களாக வந்தார்கள். அந்த முழு குடும்பமும் அவன் அடைந்த அனுபவத்தினாலே மாறிப்போனது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி செல்லுகிற போது நாங்கள் கடந்து போகிற அனுபவங்களுக்கு பின்னே ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து போகாமல் இருக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.